தேர்தலில் தோத்துட்டோம், தோல்விக்கு காரணம் நான் தான், நீங்கள் யாரும் பழி ஏற்றுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாள் முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எம்எல்ஏவாக கூட அவர் இல்லை. அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள், என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டே இருந்தார்ல. கீழே இந்த வீடியோ ஓடும், அதுதான் காரணம். உங்களுக்கு நீங்களே தான் காரணம். வீடியோவை நல்லா பாருங்கள். சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எவரையவரோ ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சட்டமன்றத்தில் விஜய் அந்த பக்கம் உட்கார்ந்திருக்கா, அந்த பக்கம் எங்களுடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசணும்னு அவருக்கு ஓடவே இல்லை, வைக்கவும் இல்லை, ஓட பார்த்தாங்க. திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். இன்னும் தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைச்சு பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னா மகளிருக்கு 1000 உதவித்தொகை கொடுக்கும். நாங்க வந்து 2000 தருவோம்னு சொன்னோம். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் நாங்க வந்து 2500 கொடுப்போம். என்ன பேச்சு பார்த்தீங்களா? இந்த பேச்சுக்கு தான் மக்கள் ஓரமா உட்கார வச்சிருக்காங்க.